லெட்ஸ் ட்ரை சம்திங் நியூ. ஏன்னா இன்ஸ்டாகிராம் பக்கம் போகவே முடியல பசங்களா, பிகாஸ் எல்லாரும் கேட்குற ஒரே கொஸ்டின் இதுதான், எப்படி மேம் ஃபிசிக்ஸில் ஒரு நியூமரிக்கல் சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஆல்ரெடி அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, ஹவு டு சால்வ் நியூமரிக்கல்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில். அதை போய் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். பட் இல்லை மேம் நான் சம்திங் நியூவாக ட்ரை பண்ண பார்க்குறேன், எனக்கு வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் சொல்லுங்கள், அது எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பசங்களா, லெட்ஸ் ஸ்டே டியூன், கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் இருங்க, அப்போ தான் யூ கேன் கெட் அன் ஐடியா. அண்ட் ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், யாரெல்லாம் ஃபிசிக்ஸில் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ பிகாஸ் திஸ் கம்ப்ளீட் டாபிக் இஸ் ஃபார் நீட். ஓகேவா, நான் நீட் வந்து நான் படிக்கிறேன் மேம், நான் நீட் தான் எனக்கு லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்காக இந்த டாபிக். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க. திஸ் இஸ் மீ ஷோபி மேம். யூ பீப்புள் நோ வென் ஷோபி மேம் இஸ் ஹியர், நோ ஃபியர், ரைட்? எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. ஓகே, அப்போ தான் இந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் queries இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஷோபி மேம் இல்லாட்டி ஷோபிகா ஃபிசிக்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா பாப்பப் ஆகும். அங்கே நீங்கள் வந்து உங்களோட queries நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம், நீங்கள் சொல்லலாம். அதுக்கு ஏத்தாப்புல ஐ வில் பி டூயிங் வீடியோஸ். ஓகே பசங்களா, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நியூமரிக்கல்ஸ் எப்படி ஃபிசிக்ஸில் சால்வ் பண்ணுறது, நான் ஜீரோலேருந்து இருக்கேன் மேம், அதெல்லாம் வந்து ஓகே. நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஹாவ் டு ஆஸ்க் யூ சம் கொஸ்டின். இந்த மூணுத்தில் நீங்கள் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க, என்ன ஸ்டாண்ட் உங்களோடது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை அனலைஸ் பண்ணி தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அதுக்கேற்றாப்புல எடுத்துகிட்டு வர முடியும். புரியுதா பசங்களா? ஸோ எந்த அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களோட இன்வால்மெண்ட்டை பொறுத்தது. ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ். நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட், என்ன ஸ்டாண்டில் இருக்கீங்க, வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட்? மேம் எனக்கு வந்து கொஸ்டினை பற்றி ஒரு ஐடியா இல்லை மேம், எல்லாம் பிளாங்காக இருக்குது, ஐ குடன்ட் ஃபைண்ட் எனிதிங் அப்படின்னு நினைக்கிற பசங்களா இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மேம் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு எழுதுங்க. இல்லை மேம் எனக்கு கொஸ்டின்லாம் ஓரளவுக்கு தெரியுது, ஆனால் என்ன ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டர்டில் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் 2 அப்படின்னு. ஓகே, ஸோ தேர்ட் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறேன், ஃபைனலாக கேல்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடுறேன் மேம் அப்படின்னு சொல்கிற பசங்க நீங்களா இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் 3. ஓகே, ஸோ மறக்காமல் இதை கமெண்ட் பண்ணுங்கள் பசங்களா. நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னா ஐ ஒன்ட் பி ஷோயிங் ஃபர்தர் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டூ கமெண்ட். ஏன்னா நீங்கள் இன்வால்மெண்ட், நீங்கள் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க, நீங்கள் தான் ஒரு ஸ்டெத்தஸ்கோப்புக்கு போய் போராடிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து அதை பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் வை ஷுட் ஐ ஹாவ் டு டூ, நான் ஏன் அதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என் கொஸ்டின். ஸோ லெட்ஸ் கோ ஃபர்தர். இஃப் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி பசங்களாக இருக்கீங்க, இஃப் யுவர் ஸ்டாண்டர்ஸ் ஃபஸ்ட் ஒன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்லாம் எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் கான்செப்ட் கிளாரிட்டி இல்லை, பத்தலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் ஒரு கான்செப்ட் படிக்கிறத வந்து இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலை அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் ஃபிசிக்ஸ் இஸ் நாட் சம்திங் யூ வில் ப்ளே வித் மேத்தமேட்டிக்ஸ். உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சாதான் அதை உள்ளுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, அண்ட் எகெயின் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ஸிங் திஸ், இந்த வீடியோ வந்து யார் நீட் 2025 வந்து சீரியஸாக எடுத்திருக்காங்களோ அவங்களுக்காக மட்டும்தான். ஸோ பாசிங் கிளவுட்ஸ்க்காக கிடையாது. ஓகே, ஸோ பசங்களா அலர்ட்டாக இருந்துக்கங்க, மேக் யூஸ் ஆஃப் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட், எப்படி மேம் கான்செப்ட் கிளாரிட்டியை நான் எப்படி பில்ட் பண்ணுறது, ஹவு கேன் ஐ பில்ட் த கான்செப்ட் கிளாரிட்டி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பசங்களை அதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும்னா, நீங்கள் ஒன் ஷாட்ஸ் பாருங்கள், என்ன டாபிக் எடுக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கோட ஒன் ஷாட்ஸ் பாருங்கள், அந்த டாபிக்ஸ்க்கான என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள், அதுலேருந்து எப்படி கிராஃப்ஸ் எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ அதில் எப்படி ரிலேட்டிவிட்டி எப்படி மாறுது, ப்ரொபோஷனாலிட்டி எப்படி மாறுது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் நோட்ஸ் மேக் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கான்செப்டில் கிளாரிட்டி வரும். ஒரு கான்செப்ட் எங்கெங்கே அப்ளை ஆகும், எங்கெங்கே அப்ளை ஆகாது அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி பாயிண்ட்ஸ் டு பாண்டர் நீங்கள் படிக்கணும், சம்மரி படிக்கணும், என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் படிக்கணும். மேம் நான் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், நோ ப்ராப்ளம், ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், தப்பு இல்லை. யார் சொன்னாலும் வெலாசிட்டி தான் பசங்களா, பட் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அதனால நான் ஸ்டேட் போர்ட் மேம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணிக்க கூடாது, உங்களை வந்து அப்படியே புல் டவுன் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸ்டேட் போர்ட் புக்ஸ் ஆர் வெல் மச் என்ரிச்ட் now. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒன்லி திங், நீங்கள் ஃபஸ்ட் கேட்டகரி பசங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒன்லி திங் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஸ்க்ராட்ச்லேருந்து யூ பீப்புள் ஹாவ் டு ஸ்டார்ட். ஓகேவா? ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து இதை நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் இப்போ தான் பிகினிங்கில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். Okay, so this is the first thing I have to share.
ஸோ செகண்ட் திங் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பேட்சில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ரிப்பீட்டர்ஸ் நான் ஆன்லைனில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மேம், நீங்கள் எனக்கு ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக வரதான் நம்மளோட வெற்றி பேட்ச். இங்கே நான், அஷிமா மேம், ஸ்ருதி மேம், டோனி சார், அனீஷ் சார் எல்லாருமே கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் பசங்களா. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா பியூர் ரிப்பீட்டர்ஸ், ரிப்பீட்டர்ஸ்க்கு அவங்களுக்கான பேட்ச். அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, யூ பீப்புள் கேன் பர்ச்சேஸ் தட். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த மோஸ்ட் வாண்டட் ஸ்டாண்ட்ஸ். இவங்க தான் வந்து எப்படின்னா இவங்க தான் ஒரு பெரிய ஒரு கூட்டமாக இருப்பாங்க. நம்ம நீட் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், ஜேஇ ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், அவங்களுக்குலாம் இதுதான் வந்து ஒரு பெரிய கேட்டகரியாக இருக்கும். ஐ வாஸ் வெயிட்டிங் டு சி, ஐ வில் பி செக்கிங். ஓகே, கமெண்ட் செக்ஷனில் எத்தனை பேர் யாரெல்லாம் ஸ்டாண்ட் 2 எடுத்திருக்கீங்கன்னு பார்ப்பேன். அந்த ஸ்டாண்ட் 2ல் நிறைய க்ரௌட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றாப்புல என்னோட ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்ஸ் எல்லாமே நான் மாற்றி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் பசங்களா. ஒன்லி டு ஹெல்ப் யூ. Okay, only to help you, keep this in mind. So if you think this is a useful session அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பட்டன் அடிச்சு வச்சிருங்க. Okay, so let's get started. மேம், எனக்கு வந்து கொஸ்டின் நான் படிக்கிறேன், ஐ கேன் கெட் சம்திங், பட் எனக்கு அதுக்கான ஃபார்முலாஸை எடுக்கவே தெரியல மேம், என்னால் எதுவுமே தெரியல மேம், நான் என்ன மேம் பண்ணட்டும்? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட மெயின் ரீசன் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்லி திங் இஸ் நம்மளால ரிலேட் பண்ண முடியல, வி காண்ட் அப்ளை. நம்ம ஒரு கான்செப்டை எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் தட் இஸ் த மெயின் திங். அதுதான் ஃபிசிக்ஸில் நேச்சராக இருக்கும். எல்லாத்துக்குமே அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்ரி ஒன் வில் பி நியூட்டன் ரைட், எவ்ரி ஒன் வில் பி எடிசன் ரைட், எல்லாருமே ஐன்ஸ்டைன் ஆயிருப்போம் இந்நேரம். பட் அப்படிலாம் கிடையாது. மீ ஸ்டில் ஷோபிகா and you still you are right. So you have to be concentrating on this topic பசங்களா. Don't miss a single word. So first we are going to change your new approach. ஒரு புது அப்ரோச் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லிசன், உங்கள் ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா டேக் 15 to 20 questions டெய்லியும். என்ன டாபிக் நீங்கள் வந்து ஸ்கூல்லையோ உங்களோட கோச்சிங் சென்டர்லையோ நீங்கள் ஆன்லைன் பேட்ச்லையோ எதில் செல்ஃப் ப்ரிப்பரேஷனோ ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு பண்ணோம் இல்லையா, இதை வந்து ஸ்டெப் 1 மாற்றி பண்ணிவிடுங்க. ஓகேவா? டூ திஸ் ஆஸ் யுவர் ஸ்டெப் 1. ஓகே, ஸோ நவ் யூ நோ எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸுமே உங்கள் கையில் இருக்கும். யூ வில் ஹாவ் அ லிஸ்ட், உங்ககிட்ட நோட்ஸ் இருக்கும், ரைட்? அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் த கிவன் டேட்டா. ஓகேவா? என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழுதுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஏரியா கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா, டார்க் கொடுத்துருக்காங்கன்னா டார்க், தீட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தீட்டாஸ், இதெல்லாமே மென்ஷன் பண்ணுங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்குறாங்க, வாட் ஷுட் பி ஃபவுண்ட், அதையும் எழுதுங்க. ஓகேவா? அதையும் எழுதுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேபி வி கேன் டேக் கரண்ட் சென்சிட்டிவிட்டி என்ன கேல்வனோமீட்டர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். என்ன கேட்டிருக்காங்களோ அதை எழுதுங்க. அதை புரியாமல் போகிற அளவுக்கு ட்ரிக்ஸாக கேட்குற அளவுக்கு இன்னும் நம்ம நீட் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் வேலை என்னது, கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 questions எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன டாபிக் அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அண்ட் ஹாவ் யுவர் நோட்ஸ். என்னென்ன நோட்ஸ் அதுலேருந்து எடுத்திருக்கீங்களோ ஒரு சிங்கிள் ஷீட்டில் எழுதின ஃபார்முலா ஷீட்டை ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? திஸ் இஸ் ஃபார் பிகினர்ஸ். யாரெல்லாம் இதை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு ஆஃப்டர் அ மந்த் யூ ஹாவ் டு சேஞ்ச் திஸ். ஓகேவா? அந்த ஃபார்முலா ஷீட் இல்லாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ இதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த செகண்ட் திங் இஸ் ரைட் ஆல் த ஃபார்முலாஸ் ரிலேட்டட் டு த கிவன். ஸோ கிவன் டேட்டாஸ் எல்லாத்தையும் வச்சு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க. இதை விட ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா ஃபைண்டிங் என்ன பெராமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பெராமீட்டருக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் உங்கள் ஃபார்முலா ஷீட்டில் இருக்கோ அதெல்லாம் அப்படியே லைனாக எழுதிட்டே வாங்க பசங்களா. வாட் யூ ஹேவ் டு டூ, இப்போ ஒரு 10 ஃபார்முலா மேம், நான் கண்டுபிடிக்க வேண்டிய வெலாசிட்டிக்கு 10 ஃபார்முலா என்னோட ஃபார்முலா லிஸ்ட்டில் இருக்குது மேம், 10 ஃபார்முலாவையும் எழுதுங்க, சைடில் எழுதுங்க. ஓகேவா? ஸ்டார்டிங்கில் இட் மைட் லுக் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், பட் இதுதான் உங்களோட ஃபிசிக்ஸ் கான்செப்டை, கான்சன்ட்ரேஷனை, கான்ஃபிடென்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ டோன்ட் டேக் இட் லைட் பசங்களா. ஓகே, டோன்ட் எவர் டேக் இட் லைட். ஓகே, அப்போ ஃபைண்டிங் டேட்டாஸ்க்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க. கிவன் டேட்டாஸ் கூட என்னென்ன ஃபார்முலாலாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஓகே, ஸோ யூ கேன் ஃபைண்ட் 2 to 3 ரிலேட்டட் ஃபார்முலாஸ். ஓகேவா? ஃபார்முலாஸ் எப்படி இருந்தாலும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சில டேட்டாவில் மேம் எல்லா பேராமீட்டரும் மேட்ச் ஆகுது, ஆனால் எனக்கு இந்த ஆக்சிலரேஷன் மட்டும் கொடுக்கல மேம். அந்த ஆக்சிலரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நான் உள்ளே எழுதி நான் சால்வ் பண்ணிப்பேன் மேம், ஏன்னா நான் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எல்லா டேட்டாவும் இருக்குது, ஆக்சிலரேஷன் மட்டும் இல்லை. அப்போ ஆக்சிலரேஷனுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள்.
ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஆக்சலரேஷனுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா வில் பி மேட்சிங் யுவர் கிவன் டேட்டா. அப்போ அந்த ஃபார்முலா வச்சு ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டு go and substitute in the main formula. So it might look weird, மேம் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா, யூ ஆர் வேஸ்டிங் மை டைம் அப்படின்னு தோணலாம். பட் சீரியஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு லாஸ்ட் 1 year 1.5 years வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் சே சம்திங், ஐ டோன்ட் பிளாபர் சம்திங் ஆன் த வீடியோ. எதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பர் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணாங்களோ, எதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் 300 மார்க்லேருந்து 600 மார்க்குக்கு தன்னை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்களோ, அதைத்தான் வந்து ப்ராக்டிக்கலான விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் பசங்களா. ஸோ டோன்ட் மிஸ் திஸ். ட்ரை பண்ணுங்க, கிவ் அ ட்ரை. நத்திங் இஸ் கோயிங் டு, நம்ம எதையும் இழக்க போறது இல்லை. வந்தால் லாபம், வராட்டி நோ ப்ராப்ளம். டோன்ட் டேக் கேர் ஆஃப் இட், நோ கேர். அதான் நம்ம. ஓகே, ஸோ ரிமெம்பர் திஸ். இந்த வருஷம் எக்ஸாம் முடியறப்ப வி ஷுட் நாட் ஹாவ் எனி ரிக்ரெட்ஸ். ஒரு ரிக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காம #no regrets this time அப்படிங்கிறதையும் போடுங்க. ரைட், ஸோ நோ ரிக்ரெட்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க பசங்களா. இந்த வருஷம் தான் நம்ம லாஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கணும். அதை மைண்டில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. டன்? எஸ். ஸோ தேர்ட் கேட்டகரி பீப்புள், தேர்ட் ஸ்டாண்ட் எடுக்கிற பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, ஃபார்முலாலாம் தெரிஞ்சிடும் மேம், பட் ஃபைனலாக கேல்குலேஷனில் நான் மிஸ்டேக் பண்ணிடுறேன் மேம், நான் என்னதான் மேம் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு ஃபைனல் கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பத்தலை, இன்னொன்று மேத்தமெட்டிக்ஸ் கிளியராக தெரியலை. ஏன்னா டெசிமல் பாயிண்ட் மூவ் பண்ணுறதுல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாலும் அது தப்பு தான். எவ்ரிதிங் வில் பி அ ஃப்ளாப்டு ஒன். கரெக்டாக ஃபைனல் ஆன்சர் வரவே வராது. ஆனால் ஃபார்முலா கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக கிவன் டேட்டாஸ் எடுத்திருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக் மேத்தமெட்டிக்ஸை படிக்கணும் பசங்களா. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிக்னாமெட்ரிஸ் படிக்கணும், ஓகேவா, எக்ஸ்பொனென்ஷியல்ஸ் படிக்கணும், பவர்ஸ் எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், பவர் எப்படி இருந்தால் நம்ம டிவைட் பண்ணுவோம் அதெல்லாம் படிக்கணும். ஓகே, அண்ட் உங்களுக்கு சில ஜியாமெட்ரிக் தெரிஞ்சிருக்கணும், ஜியாமெட்ரிஸ் தெரிஞ்சிருக்கணும், ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன, ரைட் ஆங்கிளோட ஃபார்முலாஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஸ்பியருக்கு ஏரியா என்ன, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ட்ரிக்னாமெட்ரிஸ், பவர்ஸ், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வித் பவர்ஸ். Okay, don't expect any teacher to do this. நீங்க தான் அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்து you have to do. இல்லை மேம் நீங்கள் பண்ணாதீங்க, நான் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வளர்த்துக்கங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் மூமெண்ட். மேம் இதெல்லாம் எனக்கு கன்சாலிடேட்டடாக ஒரு வீடியோ கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பசங்களா. ஸோ பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா, ஸோ பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் வீடியோ வந்து நம்மளுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் வீடியோ வந்து தனி பிளேலிஸ்ட்டாகவே அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரிக்கு வந்து லான்ச் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபர்தராக எல்லாத்துக்குமே வந்துடும் பசங்களா. ஸோ டோன்ட் வேஸ்ட் இட். அதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் நான் மெமரைஸ் பண்ணுங்கள், என்னென்னலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும், அதெல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டோன்ட் டேக் இட் லைட். டன்? And finally, I have to say you something. Finally, I have to register something that no exam is a magic. யாருக்குமே இது ஒரு ஃபேரி டெய்லாக மாறாது. ஃபேரி டெய்ல்னா என்ன அர்த்தம்? திடீர்னு ஒரு இளவரசன் ஒரு இளவரசி வந்து ஹாப்பி என்டிங், சோ கால்ட் ஹாப்பி என்டிங். பிகாஸ் there is a saying, 100% டெடிக்கேஷனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வாய்ப்புகள் கம்மி. ஆனால் 100% டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற ஒருத்தங்களுக்கு ரிசல்ட் வர அன்னைக்கு ரிக்ரெட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அப்படி பண்ணியிருந்துருக்கலாமோ, இப்படி பண்ணியிருந்துருக்கலாமோ, இந்த பக்கம் பண்ணியிருந்துருக்கலாமோ, அந்த பக்கம் பண்ணியிருந்துருக்கலாமோன்னு எதுவுமே இருக்காது. ஓகே, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஒன் நியூ திங் ஐ எம் ட்ரையிங். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் இட் பசங்களா. பிகாஸ் எதுவுமே மேஜிக் இல்லை. அப்படியே சக் 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 அப்படி நடக்கிறதுக்கு லைஃப் வந்து மேஜிக் இல்லை. அடிகள் விழுந்து அதுக்கப்புறம் தான் சரியாகும். ஓகே, யூ பீப்புள் ஆர் மை வாரியர்ஸ், ரைட்? ஸோ யூ பீப்புள் ஷுட் நாட் பி லைக் என்னடா அப்படி இருக்கக்கூடாது. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான யூனிட் தான். அதை ப்ராக்டிஸ் மூலியமாகவும் கான்ஃபிடன்ஸ் மூலியமாகவும் தான் அதை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க, கீப் ஒர்க்கிங் பசங்களா. இந்த மெட்டீரியலை நான் நம்ம டெலகிராம் குரூப்பில் போடுறேன். இந்த மெட்டீரியல் மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் குரூப்பில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. லாஸ்ட் 1 இயராக சேனலில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே அங்கே இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்து வச்சு ஃப்ரீயில் இருக்குது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, ஒரு கொஸ்டின் அதுலேருந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அது எங்களுக்கு சக்ஸஸ். ஓகே, ஸோ கீப் திஸ் இன் மைண்ட்.
ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுடே அண்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல #NEET2025 will be mine அப்படிங்கிறத போடுங்க. உங்களோட எனர்ஜி தான் என்னோட பூஸ்ட், மறந்துடாதீங்க பசங்களா. நீங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல வரீங்க அப்படிங்கிறதும் சொல்லுங்க. அதுக்கேத்தாப்புல நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல மாத்திக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி ஒரு ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரகிள் பண்ணுற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மோஸ்ட் லைக் வீடியோ அந்த மாதிரி கேட்டகரியில் இட் வில் பி பாப்பிங் அப். அப்போ நிறைய பசங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஏன்னா எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட இருக்க சூழ்நிலை மாதிரியே இருக்கும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ சம் மைட் பி லைக் ரொம்ப ஹம்பிளான பேக்ரவுண்டில் இருந்து இருப்பாங்க. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ரீச்சை தாண்டி, உங்களோட கைகளை தாண்டி இருக்கிற ஒருத்தங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஷேர் இட், லைக் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். ஓகே, ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டோட அனாலிசிஸோட நான் வரேன், உங்கள் ஷோபி மேம். அண்ட் லவ் யூ லாட்ஸ். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு யோ அண்ட் ஒரு ஃபயர் உங்கள் ஷோபி மேம் சைட்லேருந்து. ஸோ கீப் ஒர்க்கிங், நத்திங் இஸ் கோயிங் டு பி லாஸ்ட். அதாவது ஹார்ட் டேஸ் will not last long. ரொம்ப நாள் அது இருக்க போகிறதில்ல. ஓகே, அதனால பி ஹாப்பி பசங்களா. ஒர்க் பண்ணுங்க, கான்சன்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணுங்க. இந்த மெத்தட் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க 1 மந்த்துக்கு. டெஃபினெட்லி யூ வில் ஃபீல் த சேஞ்சஸ். ஓகே, எஸ். So bye everyone, have a great day. Thank you for watching. Stay tuned and do subscribe the channel pasangla. Bye everyone, have a great day.